अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यदना व नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजन मुनीरा। सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहित तय्यिबात ताहिरात। उसीकुम इबादल्लाह व इय्याय अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाहा हुवज़ रज़्ज़ाक़ु ज़ुल क़ुव्वतिल मतीन। व क़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न रिज़्क़ लयतलुबुल अब्द अक्तर मिम्मा यतलुबु वाजिबुहु। सदक़ नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாகி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான அருளால் பாக்கியமான ரமதானுடைய காலத்தில் அவன் சோதனை நிறைந்திருந்த போதிலும் அவனை மறக்காமல் அவனது நினைவிலே சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எங்கும் நோன்பிருக்கிற நிலையை கண்டு அவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப வயதில் சிறியவர்கள் 5-6 வயதுக்கு சொந்தக்காரர்களிலிருந்து 80 வயது வரையிலும் இருக்கிற பெரியவர்களும் இவ்வளவு பெரிய நெருக்கடி காலத்திலும் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து விழித்திருந்து பகலிலே நோன்பு நோற்பதும் இரவிலே நின்று வணங்குவதும் உண்மையில் நாட்டில் இருக்கிற சோதனை மிக சீக்கிரம் நீங்கிவிடும் என்று நம்பிக்கை வைக்கிறோம். வணக்கம் கூடுகிற போது துன்பங்கள் நீங்கி விடுகிறது. அன்பு அவன் பக்கம் அதிகமாகிற போது அவன் அன்பு நம் பக்கம் அதிகமாகி விடுகிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பான அவனது அன்புக்கு நம்மை சொந்தமாக்கி வைப்பானாக. சங்கை மிக்கவர்களே, அவனுடைய செயல்கள் அனைத்தும் ஆச்சரியமானது என்று நாம் நேற்றைய தினம் துவக்கம் செய்தோம். ஒவ்வொரு செயலையும் எடுத்து பார்த்தால் ஒவ்வொன்றுமே வினோதமாக இருக்கும். நம்ம சில பேர் ஆச்சரியமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா செய்து நகைச்சுவையா அது மாறி விடுகிறது. 4 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிவிடும். ஏதாவது நூதனமா செய்யணும்னு நினைக்கிறோம். பெண்கள் சில நேரத்தில் நினைப்பாங்க நூதனமா ஒரு சமையலை பண்ணணும், ஏதாவது நெட்ல பார்த்து செய்யணும்னு செய்து கொஞ்சம் நல்லா இருந்த உணவும் கெட்டு போயிடுது. அதை சாப்பிட முடியாம ஆயிடும். நூதனமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நூதனமா செய்யணும்னு நினைத்து செய்கிற பொருள் ஏற்கையும் தரத்தையும் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. நம்ம நினைக்கிற பல அது தவறாகவும் போய் முடிந்துவிடும். ஆனால் அவன் செயல் அனைத்தும் என்ன ஆச்சரியம்!
மூக்கில் விரல் வைக்காதவர்கள் இருக்க முடியாது. சராசரி மனிதர்களும் கூட வியந்து பார்க்கிற ஒரு செயலுக்கு அவன் சொந்தக்காரன். அல்லாஹில்லதி அத்தகன குல்ல ஷை. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னான், அவன் செயல் எப்படிப்பட்டது என்று சொன்னான். அவன் எந்த விஷயத்திலும் அவனுடைய ஈடுபாடு, அவனுடைய செயல்பாடு அது ரொம்ப தீர்க்கமானதாக இருக்கும், ரொம்ப உறுதியானதாக இருக்கும். எந்த வகையிலும் அங்கே குறை பார்க்க முடியாது. ஒரு கட்டத்தில் கேட்பான், அல்லாஹ் 7 வானத்தை நான் அடுக்கடுக்காக படைத்தேன் என்றான். அடுக்கடுக்காக 7 வானத்தை படைத்திருக்கிறோம். ஹல் தரா மின் ஃபுதூர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிறுத்தி எல்லோருக்குமாக கேட்பான், வானத்தை ஒரு முறை பாருங்கள், அடுக்கடுக்காக 7 வானம், அதில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று கேட்கிறான். அதில் குறை இருக்கிறதா? சுமர்ஜில் பஸர கர்ரத்தைன், மீண்டும் மீண்டும் பாருங்கள் என்றான். தன்னுடைய படைப்பு குறித்து மெச்சி பேசுவான், புகழ்ந்து பேசுவான், பாராட்டி பேசுவான். என் படைப்புகளை நீ சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறான் அல்லாஹ். என்னுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபக்குரு ஸாஆ, ஒரு மணி துளி சிந்திப்பது என்பது பல வருடங்கள் வணக்கத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். பல ஆண்டுகள் வணக்கத்தை விட ஒரு சில மணித்துளிகள் அவன் படைப்புகளை சிந்தித்து பாருங்கள், அவன் அற்புதம் விளங்கும், அவன் வல்லமை விளங்கும். அதுக்கு பின்னால வணங்க யாரும் சொல்ல வேண்டியதில் நம்ம வணங்க ஆரம்பிச்சிருவோம், அவனை மதிக்க ஆரம்பிச்சிருவோம், அவனை துதிபாட ஆரம்பிச்சிருவோம், அவன் நினைவில் இருக்க ஆரம்பிச்சிருவோம். அவன் படைப்புகளை சிந்தித்தால் போதும். அதை சிந்திப்பது வணக்கத்தை விட சிறந்தது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், உலகத்திற்கு எல்லோரும் விளங்குவதற்கு 7 வானத்தை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறேன், அதில் குறை இருக்கிறதா? சுமர்ஜில் பஸர கர்ரத்தைன், மீண்டும் மீண்டும் பாருங்கள் என்கிறான். அந்த படைப்பை ஒரு தடவை பார்க்க கூடாது, திரும்ப திரும்ப பாருங்கள். என் கலிபு இலைக்கல் பஸரு காசியோ வாசிங்கிறான். நீங்க திரும்ப திரும்ப பார்த்தாலும் என் படைப்பில் குறை இருக்காது. உங்கள் பார்வை வேணும் என்றால் குறையில்லையே என்று நஷ்டப்பட்டு திரும்ப உங்கள் பக்கம் வரும். உங்கள் பார்வை நஷ்டமடைந்து வருமே தவிர என் படைப்பில் நீங்கள் குறை கண்டுவிட முடியாது. 1000 முறை திரும்ப பார்த்தாலும், ஆய்வாளர்கள் பார்த்தாலும், சிந்தனையாளர்கள் பார்த்தாலும், விஞ்ஞானிகள் பார்த்தாலும் வியந்து பார்ப்பார்களே தவிர என் படைப்பில் குறை பார்க்க முடியாது. அவன் செயல்களும் அவன் படைப்புகளும் அற்புதம். அதில் குறிப்பாக அவன் உலகத்திலே அவன் படைப்புகளுக்கு அவன் எரணமளிக்கும் நிகழ்வை பார்த்தால் ரொம்பவே வியந்து போகான். மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் அவன் எரணம் வழங்குகிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. யாரும் ரிசுக்க வழங்கிட முடியாது. நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம்னு நினைக்கிறோம், நம்ம மனைவிக்கு நம்ம ரிசுக் அளிக்கிறோம்னு நினைக்கிறோம். நஹனு நர்சுக்கும் ஒய்யாக்குங்கிற அல்லாஹ், ஒலா தக்கத்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தை இம்லாக், வறுமையை பயந்து உங்கள் சிசுக்களை கொலை செய்யாதீர்கள், உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். சிசு கொலைகள் நிறைய நடக்கிறது. கருவிலேயே பெண் குழந்தைகளை கருகலைத்து அழிக்கும் நிலை இருக்கிறது. அல்லாஹ் சொன்னா, ஏன் அப்படி பண்றீங்க? வறுமையை பயந்து. வறுமை வந்து பயந்து ஒரு காலம் இருந்துச்சு, வறுமை தலை தூக்கி ஆடியது. வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொன்ற காலம் திருக்குர்ஆன் பேசியது அப்போது. இன்றைக்கும் அந்த வசனம் நமக்கு முன்னால் இருக்கிறது. வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தை இம்லாக், வறுமையை பயந்து உங்க பிள்ளைங்களை கொலை செய்யாதீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, நஹனு நர்சுக்கும் ஒய்யாருன்னா, அவங்களுக்கு நாங்க ரிசுக்கு கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்க தான் கொடுக்கிறோம். உனக்கும் நான் ரிசுக் அளிக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கும் ரிசுக் அளிக்கிறேன். என்ன வறுமை பயப்படுற? நான் கொடுக்கணும் உணவு, நீ கொடுக்கிறது இல்லை. அதனுடைய வழிகளை நான் திறந்து வைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு நம்பிக்கையை தந்தார்கள். உன்னை இந்த பூமிக்கு வெளியில கொண்டு வரதுக்கு முன்பாக, உன் தாயின் கருவில் நீ இருந்து வெளியே வருவதற்கு முன்பு அவன் முடிவு செய்த 4 விஷயம் இருக்கிறது. அதில் முதல் விஷயம், உன்னுடைய ரிசுக் என்ன, எரணம் என்ன, நீ என்ன சாப்பிடுவாய், எங்கே சாப்பிடுவாய், எப்படி சாப்பிடுவாய், அத்தனையையும் எழுதி முடித்தே உன்னை வெளியாக்கினான்.
உன் தாயின் கருவறையில் இருந்து இந்த உலகத்திற்கு நீ அவதரிப்பதற்கு முன்பாகவே உன் இரணம் குறித்து எழுதப்பட்டது. எங்கெல்லாம் நீ செல்வா, எப்படியெல்லாம் சம்பாதிப்பா, எப்படியெல்லாம் உன் தொழில் நடக்கும், உன் பொருளாதாரம் எப்படி இருக்கும், உன் இரணம் எவ்வளவு கிடைக்கும், ஒவ்வொரு நாளும் அது கூடுதல் குறைவு என்ன, எதை சாப்பிடுவாய், அத்தனையும் தீர்மானித்த பின்னால் உன்னை படைத்தான். என்ன படைப்பதற்கு முந்தைய அவன் தீர்மானித்த செய்தி என்கிறார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இரணம் குறித்து கவலை ரொம்ப தேவையில்லை, முயற்சி இருக்கட்டும். எனக்குள்ள ரிசுக்கம் எழுதிட்டான், அவன் தந்துருவானு. பள்ளிவாசல் உட்கார்ந்து சில பேரு அல்லாட்ட ரிசுக்க கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா ஓடி வந்தாங்க. தொழுது முடிச்சாச்சுன்னா எழுந்திரிச்சு வெளியில போயிடுங்கன்னாங்க. இல்ல நாங்க அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேளுங்க, தொழுகும் போது கேளுங்க, தொழுகைக்கு முந்தி கேளுங்க, தொழுது முடிச்சு கொஞ்ச நேரம் கேளுங்க, அதுக்கு பின்னால வெளியில போயிடுங்க. வானத்தை திறந்து பூமியைக்குள் அவன் போடுவதில்லை, முகத்தை திறந்து ரிசுக்கு வழங்குவதில்லை, ரிசுக்கை பரத்தி வைத்திருக்கிறான், தேடுங்கள். அல்லாஹ் சொன்னான், தொழுகை முடிந்ததா பூமிக்கு சென்று விடுங்கள், பறந்து விரிந்த இந்த உலகத்தில் உங்கள் இரணத்தை தேடுங்கள். சோம்பேறியாயிடக்கூடாது. என்னுடைய ரிசுக்கு, என்னுடைய இரணம் எனக்கு தீர்மானிக்கப்பட்டுச்சு, எப்படியும் என் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு உட்கார்றது இல்ல. வந்தஷிரு அல்லாவே சொன்னான். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு குறிப்பாக சொன்னான், பாங்கு சொன்ன பின்னால ஜும்மாவில் வியாபாரம் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை பாங்கு சொன்ன பின்னால கொடுக்கல் வாங்கல் ரெண்டும் தடை செய்யப்பட்டிருக்கு. பாங்கு சொன்ன பின்னால நீ வியாபாரம் பண்ற, அவர் வாங்குறாரு, ரெண்டுமே தடை. பாங்கு சொன்ன பின்னால கடைகள் இருக்கக்கூடாது. நீ காலையிலிருந்து செய்த வியாபாரம் அனைத்தும் ஹலால், பாங்குக்கு பின்னால் செய்யப்படுகிற வியாபாரம் ஹராம். இந்த ஹராம் அந்த ஹலாலில் கலந்து மொத்தமும் நஷ்டமாகிவிடும். ஒரு துளி விஷம் மொத்த பிரியாணியையும் நாசமாக்குவதை போல. ஆனா சொன்னவன் ரப்புல் ஆலமீன் ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை வாங்கு சொன்னால் பள்ளிவாசலுக்கு விரைந்து வஸ்அவிலா திக்ரில்லா ஓதருல் பை, அல்லாஹ்வினுடைய திக்ர், தொழுகைக்கு ஓடி வாருங்கள், விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டுடுங்கிறான். சொல்லியதற்கு பின்னால் சொன்னா வைதா குதியத்திஸ் ஸலாத், தொழுகை முடிஞ்சு போச்சா, அதுக்கு பின்னால உனக்கு பள்ளிவாசல்ல என்ன வேலை? கொஞ்ச நேரம் திக்ர் செய்யுங்கள், அமல் செய்யுங்கள், முடிந்து விட்டதா வெளியே ஏறுங்கள், வெளியேறி விடுங்கள். பறந்து விரிந்த இந்த உலகத்தில் உங்களுக்குள்ள இரணத்தை தேடுங்கள். இரணத்தை தேடுவது பாக்கியம் என்றார்கள் பெருமானார். தலபுல் ஹலாலி வரீலத்துன் பாதல் வரீலா, ஹலாலான ரிசுக்க போய் நம்ம தேடுறது அது கடமைகளுக்கு பின்னால் உள்ள பெரிய கடமை. தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் நீ இரணத்தை தேடுவதும் கடமை. யார்ட்டையும் போய் தேவையாக கூடாது. ஒரு செய்தி அழகா சொன்னாங்க பெருமாள், உன் பிள்ளைகளை நீ வசதி உடையவர்களாக விட்டு செல்வது, உன் பிள்ளைகளை நீ ஏழைகளாக கையேந்துகிறவர்களாக விட்டு செல்வதை விட சிறந்தது. உன் பிள்ளைகளை நாளிடத்தில் கேட்டு வாங்கி சாப்பிடும் நிலையில் விட்டு சென்று விடாதே. உன் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கை நீ வச்சுட்டு போகணும்னாங்க. அந்த தந்தையே சிறந்தவர். அல்லாஹ் நம்ம எல்லாம் அப்படி ஒரு தந்தையாக்கி வைப்பானாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துட்டு போகணும். 4 பேட்டை தேவையாகாத வாழ்க்கையை கொடுத்துட்டு போகணும். பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வச்சுட்டு போகணும். அது ஒரு தந்தையின் கடமை. சம்பாதிப்பதும் அழிப்பதும் அல்ல வாழ்க்கை. தவறாக சம்பாதிப்பதை தடை செய்திருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் நபி அவன் இரணம் அளிப்பது என்பது ஒரு ஆச்சரியமானது. உன்னை படைப்பதற்கு முந்தி இருந்தே அவன் எழுதிவிட்டான். இன்னொரு பக்கம் உனக்குள்ளது இன்னொருத்தனால சாப்பிட முடியாது என்றார்கள் பெருமானார். உனக்குள்ளது இன்னொருத்தருக்கு கிடைக்காது. நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை வந்தாலே பாதி நிம்மதி கிடைச்சிடும். நம்ம கடைக்கு வரக்கூடிய வியாபார கஸ்டமர் நம்ம கடைக்கு வருவார், அடுத்த கடைக்கு இந்த கடைக்கும் பகை. ஏன்னா இவரும் பலசரக்கு அவரும் பலசரக்கு, இவரும் வெத்திரை வியாபாரம் அவரும் வெத்திரை வியாபாரம், இவரும் பழைய வியாபாரம் அவரும் பழைய வியாபாரம். இந்த கடைக்கு வர கூட்டம் அங்க நின்றுச்சுன்னா இவருக்கு கஷ்டமா இருக்குது, இவருக்கு நிம்மதி இல்லை. இவர் கடையில 2 கஸ்டமர் வந்தாலும் இவர் எட்டி பக்கத்து கடையை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ நன்கு புரிந்து கொள், உனக்கு வர வேண்டிய இரணம் இன்னொருவருக்கு போகாது. அவருக்கு உள்ளது உனக்கு வராது. அவருக்கு 5 கஸ்டமர்னா உனக்கு 5னா 5, அவருக்கு 10னா உனக்கு 5. உனக்கு 5 தாண்டறதுக்கு அல்லாஹ் நாடல்ல. விரோதங்கள் இல்லை, நிம்மதி கெடாது. இன்னைக்கு அடுத்த கடைகளை பார்த்து ஏங்கும் வியாபாரிகள் நிறைய இருக்கிறாங்க. அங்க நல்ல வியாபாரம் நடக்குது, நமக்கு நடக்கிறது இல்லையே, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அவன் கொடுக்கறது இல்லை. இரண விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு வைத்திருக்கிறான் அல்லாஹ். நானு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் வரஃபஅனா பாதஹும் ஃபௌக பாதின் தரஜாத். திருக்குர்ஆனின் அற்புத வரி இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் மனிதர்களுக்கிடையே பங்கீடு செய்கிறோம் இரணத்தை. ஒரு சில பேர்களை விட மேலே வைத்தோம்.
இரணத்தை நாம் பங்கீடு செய்கிறோம். சில பேர்களை விட உயர்த்தினோம். ஏன் அப்படி செய்தோம்? எல்லோரையும் சமமாக வைத்தால் எடுபடி வேலை யாரு பார்ப்பாங்க? நம்ம வீட்டு கழிவு வேலை யாரு பார்க்கிறது? செருப்பை வாங்கிட்டோம், செருப்பை தைக்கிறது யாரு? எல்லாருமே முதலாளியான தொழிலாளி யாரு? எல்லாமே பெரிய இடத்துல இருந்தா யாரு போய் விவசாயம் செய்வது? எல்லாருமே காய்கறி வாங்குறவங்களா இருந்தா காய்கறியை போய் பயிர் செய்வது யார்? அல்லாஹ் சொன்னான், சில பேர்களை விட உயர்த்தினோம். ஏன் தெரியுமா? எல்லாரையும் நம்ம சமமா வைக்கிறது இல்ல. சமமா வச்சாச்சின்னு சொன்னா உங்களுக்கு கீழே யாரும் பணி செய்ய மாட்டார்கள். சோறு வீட்டுக்கு வராது. எல்லா வீட்லயும் பணம் இருக்கும். எல்லாரும் பணக்காரன். நாயம் போய் விவசாயம் செய்யணும்னு கேட்பாரு. நாயம் போய் இந்த கத்திரிக்காய் வெட்டிட்டு வரணும். யாரும் வேலை செய்ய, சாப்பாடு கிடைக்காது. அன்றாட வாழ்க்கை நஷ்டமா போயிடும். நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் அல்லாஹ் ஒரே மாதிரி வச்சிருக்க வேண்டியதானே. அல்லாஹ் சொல்றான், அப்படி நம்ம வைக்கிறது இல்லை. நம்முடைய நடைமுறை அதுதான். ஏற்றத்தாழ்வை வைத்தோம். சில பேரை உயர்த்தினோம், சில பேரை தாழ்த்தினோம். இங்கே இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி. முதல் செய்தி, நமக்குள்ள இரணம் நம்ம தேடி வந்துடும். இன்னர் ரிஸ்க லயத்லுபுல் அப்தா, பெருமானார் சொன்னாங்க, அடியானுக்கு உரிய இரணம் அவனை தேடி வந்துடும். நபிகள் நாயகம் சொல்றாங்க. எப்படி தேடி சொல்றாங்க தெரியுமா? அக்ஸர மிம்மா யத்லுபு அஜலுஹு, அவன் மரணம் அவனை தேடி வருவதை விட கூடுதலாக இரணம் தேடி வரும். மரணம் தேடி வருவதை விட கூடுதலாக இரணம் தேடி வரும். எனக்கு வர்ற மரணம் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னுடைய மரணம் என்ன தேடி வர்ற மாதிரி கூடுதலாகவே என் இரணம் என்னை தேடி வரும். சமமா கூட சொல்லல பெருமானார், அக்ஸர மிம்மா யத்லுபு அஜலுஹு. இந்த நம்பிக்கை மனசுல வரணும். வந்துச்சுன்னு சொன்னா நான் சம்பாதிச்சுட்டு நிம்மதியா இருப்பேன். இன்னைக்கு சம்பாதிக்கிற நிம்மதி இல்லை. ஏன்? நான் எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிற கவலை. நான் எதிர்பார்த்ததை எப்பவுமே கிடைக்கணும் ஆசைப்படக்கூடாது. எனக்குள்ளது எனக்கு கிடைக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இன்னொரு பக்கம் பிரார்த்தனை இருக்கணும். நம்பிக்கை இருக்கணும், பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப இங்கே இரண்டாவது மிக முக்கியமான செய்தி என்ன? உனக்குள்ள ரிஸ்க் உனக்கு வந்துடும். உன் மரணத்தை விட அதிகமாக உன்னை தேடுவது உன் இரணம் தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்குள்ளதை இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது. எனக்கு வர வேண்டியது இன்னொருத்தருக்கு போகாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் பிந்திட்டேன், அதனால அவர் அதை அடிச்சுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் முந்தி இருந்தால் எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த லக்கு எனக்கு இல்லை, அவருக்கு போயிட்டு. ஒரு லக்கும் இல்லை. யாருடைய லக்கும் யாருக்கும் போகாது. என் அதிர்ஷ்டத்தை இன்னொருவர் அனுபவிக்க முடியாது. அவர் அதிர்ஷ்டத்தை நான் எடுக்க முடியாது. எனக்குள்ளதே எனக்கு கிடைத்தது. எனக்குள்ளது இன்னொருவருக்கு போகாது. இன்னொருவருக்குள்ளது எனக்கு வராது. ஒரு அற்புதமான வரலாறை நமது சரித்திரம் பதிவு செய்தது. அன்னை சுபைதா உம்மு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹா, அரச குடும்பத்து பெண்மணி, விரிந்த உள்ளம் படைத்த பெண்மணி. அந்த அம்மா எப்படின்னா, பார வழியில யாரை பார்த்தாலும் கொடுப்பாங்க. யாசகர்களா தெரிஞ்சிச்சா உடனே கொடுத்துட்டு போவாங்க. அதை விளங்கி அம்மாவுடைய அரண்மனைக்கு போற வழியில், அம்மாவின் அரண்மனையை நோக்கி போற வழியில் 2 கண் தெரியாதவர்கள் வந்து உட்கார்ந்துட்டாங்க. 2 பேரும் பேசி வச்சுட்டு வந்தாங்க. நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா அம்மா போவாங்க. அந்த வழியாக தான் டெய்லி போயிட்டு வருவாங்க. அம்மா அரண்மனைக்கு போகிற அந்த வழியில், அன்னை உம்மு ஜாஃபர் அரண்மனையை நோக்கி போற வழியில் 2 யாசகர்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. 2 பேருக்கும் கண் தெரியாது. 2 பேருக்கும் கண் தெரியாது. அம்மா போற போது 2 பேரும் ஒரு துவா செய்வாங்களாம். ஒருத்தர் கேட்பார், அல்லாஹும்மா பர்சுக்னி வகனினி மின் ஃபضலி, யா அல்லாஹ், எனக்கு நீ இரணம் வழங்குவாயாக. உன் அருளை கொண்டு என்னை தேவையற்றவனாக்கி வைப்பாயா. நல்ல கவனிச்சுக்கணும். அவர் கேட்ட பிரார்த்தனை என்ன? எனக்கு இரணம் வழங்குவாயாக, உன் அருளை கொண்டு என்னை தேவையற்றவனாக ஆக்கி வைப்பாயா. நான் யார்ட்டையும் தேவையாக கூடாது, உன்னுடைய அருளை கொண்டு நீ தேவையற்றவனா ஆக்கி வை. இது ஒருத்தர் கேட்பார். இன்னொருத்தர் கேட்பார், அம்மா போகும்போது, அல்லாஹும் அகுனினி அல்லாஹ் மருசுக்குனி அகுனினி மின் ஃபضலி உம்மி ஜாஃபர், யா அல்லாஹ், எனக்கு நீ இரணம் வழங்கு. என்னை இந்த உம்மு ஜாஃபர் ராணி இருக்கிறாங்களே, இவர்களினுடைய ரிசுக்கை கொண்டு தேவை, மற்றவங்களுக்கு தேவையாகாம அவங்க ரிசுக்கில் இருந்து எனக்கு இரணம் வழங்குன்னு கேட்பாங்க. அம்மாவுடைய அருட்கொடையிலிருந்து எனக்கு வழங்கு.
ஒருத்தர் கேட்கிறாரு உன்னுடைய அருட்படையிலிருந்து என்னை தேவையில்லாம ஆக்கிவை, இன்னொருத்தர் கேட்கிற அம்மாவுடைய அருட்படையிலிருந்து எனக்கு இது தேவையில்லாம ஆக்கிவை. அவரும் அல்லாட்டதான் கேட்கிறாரு, இவரும் அல்லாட்டம் கேட்கிறாரு. ஆனா கேட்கிற விதம் வேறு. இவர் நீ உன்னுடைய ரிசுக்க கொடு, இவரு கேட்கிற அம்மாட்ட இருந்து எனக்கு வாங்கி கொடு. இந்த ரெண்டு துவாவை அம்மா காதல கேட்டுக்கிறாங்க. இரண்டு பேரும் கேட்கிற பிரார்த்தனை அம்மாவின் காதில் விழும். போயிடுவாங்க. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல. வீட்டுக்கு போன உடனே அரண்மனைக்கு போய் தன்னுடைய அரண்மனை அடியாரை கூப்பிட்டு அரண்மனையினுடைய பணியாளர்களை அழைத்து அம்மா சொன்னாங்க, கரெக்டா அடையாளம் காட்டி அம்மாவுடைய இரணத்தில் இருந்து அம்மாவுக்கு கொடுத்த அருளில் இருந்து என்னை தேவையற்றவனா ஆக்கிவை, அவங்க கொடுத்ததுக்கு எனக்கு கொடுன்னு கேட்டார்ல, அவருக்கு டெய்லி ஒரு கோழியை பொறிச்சு அனுப்பப்பா. ஒரு கோழி, பொறிச்ச கோழி முழுசா, முழு கோழி. அது கபாபா கொடுத்தாங்களோ, அப்படி கொடுத்தாங்களோ, இப்படி கொடுத்தாங்களோ. இன்னைக்கு கோழி போடுற பாடு கொஞ்சம் நஞ்ச பாடு இல்லை. வகை வகையான உலகத்திலேயே இன்னைக்கு ஒரு சரக்கு ஏறிட்டு திரும்ப இறங்குதுன்னா அது கோழியாக தான் இருக்க முடியும். ஆட்டுக்கறி 600 இருந்தா 700 800 போயிட்டு இருக்குது. இப்ப 800க்கு போயிருக்குது. இறங்குமான்னா அவ்வளவு சீக்கிரமா இறங்க விட மாட்டாங்க. ஆனா கோழியை பொறுத்தவரை பெரிய நேமத்து என்னன்னா அது 40 வந்துச்சு சமீபத்தில் 40 ரூபான்னு. யாரோ ஒருத்தன் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டான், கொரோனா கோழி சாப்பிட்டா கொரோனா வரும்னு. நிறைய பண்ணைகள் அழிஞ்சு போச்சு. திரும்ப ஒருத்தன் எழுதுனா கோழி சூப்பு சாப்பிட்டா தான் கொரோனா போகும்னா. இப்ப 200 போயிட்டு கோழி கோழி சாப்பிட்டா கொரோனா போயிடும்னு ஒருத்தன் எழுதிருக்கான். அதுக்கு பின்னால கோழியினுடைய மதிப்பு ஏறுச்சு. சில ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடவே முடியல. இது என்ன, எந்த வகையில் இந்த செய்திகள் ஏறுது வருது, வியாபாரிகளுடைய பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உள்ள இருக்குமா, அதெல்லாம் படைத்தவனே அறிந்தது. இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி உங்கள் கவனத்தில் இருக்கட்டும். அன்னை உம்மு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹா பொரிச்ச கோழி, முழு கோழிய அம்மாட்ட இருந்து எனக்கு இரணத்தை கொடு அல்லான்னு கேட்டாரு. அவரு கொடுத்து விட்டாங்க. அல்லாஹ் உன்னுடைய இரணத்தை கொடு அப்படின்னு கேட்டாங்கல்ல. உன்னுடைய இரணத்தை கொடுன்னு கேட்டாங்க பாருங்க. அந்த யாசகருக்கு 2 தங்க நாணயத்தை கொடுத்துருக்காங்க. 2 தங்க நாணயம். இவருக்கு ஒரு கோழி, பொரிச்ச கோழி. அவருக்கு 2 தங்க நாணயம். 2 பேரும் கண்ணு தெரியாது. அரண்மனை பணியாளர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அம்மா உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு பொரிச்ச கோழி தந்திருக்கிறாங்க. கையை வச்சு பார்த்துட்டு எனக்கு 2 காசு தந்திருக்காங்க, தங்க காசு. உடனே இவர் சொன்னாரா, அம்மாவுடைய, அவர் கேட்டது நான் தானே கேட்டேன், 2 தங்க காசை நான் உனக்கு தந்துடுறேன், எனக்கு கோழி தேவை. அவருக்கு சொன்னாலும் எனக்கு காசு தேவை, எனக்கு காசு தேவை, கோழியை தந்திருக்காங்க. இவரு சொல்லிட்டா எனக்கு கோழி தேவை, காசு தந்திருக்காங்க. இதுதான் மனுஷ வாழ்க்கை. நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்கிறது இல்லை. அடுத்தடுத்து 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்ப இந்த 2 தங்க காசை நான் கொடுத்துறேன், நீ கோழியை தந்துரு. உடனே இவரு காசை வாங்கிட்டார். அவருக்கு காசு தேவை, காசு வாங்கிட்டார். இவருக்கு கோழி தேவை, பசி, கோழியை வாங்கிட்டார். 2வது நாளும் அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு பொரிச்ச கோழி, அவருக்கு 2 காசு. 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. இதன் டெய்லி வரும் போல தெரியுது, நீ கோழியை கடை தந்து நான் காசை அவட கொடுத்துறேன். 10 நாள் ஆச்சு. அம்மா வர்றாங்க. அன்னை உம்மு ஜாஃபர் அரண்மனையில் இருந்து 2 பேரையும் வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டாங்க, இறைவா உன் அருளை கொண்டு என்னை நீ தேவையற்ற மனிதனாக ஆக்கி வைத்து விடு என்று கேட்டார். பத்தியலா, அவர்கிட்ட 2 தங்க காசு கொடுத்தாங்க. அம்மா, அம்மாவுடைய பணத்தை எனக்கு நீ கொடு, அவங்கள்ட்ட இருந்து எனக்கு இரணத்தை கொடுன்னு கேட்டாங்களே, அவங்களுக்கு கோழியை பிடிச்சி அனுப்புனாங்க. இப்ப 2 தங்க காசு அனுப்புனாங்க. அவங்கள கேட்டாங்க, நேரடி அந்த மனுஷன் போய் கேட்டாங்க, எப்பா என்னுடைய பொருளை கொடு, இந்த ராணியினுடைய பணத்திலிருந்து எனக்கு நீ ரிஸ்க் கொடுன்னு கேட்டியப்பா, என்னை நீ செல்வந்தனாக ஆக்குன்னு கேட்டிய, அல்ல அவனை செல்வந்தன் ஆக்கிட்டானா? டெய்லி நான் உனக்கு தங்க காசு கொடுத்து விட்டேனே, உன்னை செல்வந்தன் ஆக்கிட்டானான்னு கேட்டான். அல்ல அவனை செல்வந்தன் ஆக்கிட்டான். இல்லையே, டெய்லி கோழி தானே தந்தீங்க, அதுதானே கோழி. ராணியினுடைய பணத்திலிருந்து என்னை செல்வந்தனாக்கு, தேவையற்றவனாக ஆக்கு. யாருக்கு நான் தேவையாக கூடாது, அல்ல அவனை செல்வந்தன் ஆக்கிட்டானா அப்படின்னு கேட்டாங்க.
அவர் சொன்னார், இல்லையே டெய்லி ஒரு கோழியை தான் கொடுத்து விட்டீங்க, அன்னைக்கு வந்த கோழியை அன்னைக்கு சாப்பிட்டுட்டேன். அப்படியா? இல்லையப்பா, கோழிக்குள்ள 10 தங்க காசு வச்சிருந்தேங்க. கோழி உள்ள ஒரிச்ச கோழிக்குள்ள என்ன வச்சிருந்தேன்? 10 தங்க காசு வச்சிருந்தேன். அப்படியா? இல்லையே, கோழி இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா நீ கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ் உன் அருளை கொண்டு என்னை யாரிடத்திலும் தேவையாகாமல் ஆக்கி வைத்து விடு என்று கேட்டாயே, கிடைத்ததா? ஆமா, டெய்லி அவர் எனக்கு கோழியை தந்துருவாரு. டெய்லி நான் 2 தங்க காசு அவர்கிட்ட கொடுத்துருவேன். அந்த கோழியை சாப்பிட்றதுலாம் திறந்து பார்த்தா உள்ள தங்க காசு 10 இருந்துச்சு. சரி, அல்ஹம்துலில்லாஹ் எடுத்து வச்சுக்கிட்டேன். டெய்லி அவர் கோழி தான் கேட்டார், நான் கோழியா, அவர் எனக்கு டெய்லி காசு வேணும்னு காசை கொடுத்து நான் கோழி வாங்கினேன். எனக்கு டெய்லி சாப்பாடும் கிடைச்சிச்சு, 10 காசும் கிடைச்சிச்சு. இப்போ 100 தங்க காசு இருக்குது. இனிமேல் எனக்கு எந்த தேவையும் இல்லை. இப்போது அம்மா சொன்னாங்க, அவர் துடிக்கிறார், இவ்வளவு நாளா சொல்லாமல் இருந்துட்டானே. அம்மா சொன்னாங்களா, யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் எந்த ஒருவனை உயர்த்த நினைத்தாலும் என்னால் முடியாது. என்னுடைய அருளை கொண்டு இந்த அம்மாட்ட இருந்து என்னை செல்வந்தனாக்கி வை, இந்த அம்மாவுடைய பணத்தை கொண்டு என்ன உயர்த்து நீ கேட்ட. நான் உனக்கு ஒரு கோழியும் கொடுத்தேன், 10 தங்க காசையும் கொடுத்தேன். ஆனா உனக்கு உயர்வு கிடைச்சிருந்தா நீ அந்த கோழியை சாப்பிட்டு 10 சேர்த்து நீங்க 10 நாள் ஆச்சு 100 தங்க காசு இருந்து இருக்கணும். அவன் அல்லாவே நீ தான் கேட்டான், அதனால கோழி அவனுக்கு போச்சு, அந்த 10 அவனுக்கே போச்சு. அவன் கையில 100 காசு இருக்குது. ஒன்ன புரிஞ்சுக்கங்க, எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு மனுஷனை பணக்காரன் ஆக்கணும் நினைச்சாலே தவிர வேற யாராலையும் ஆக்க முடியாது. அரசராலும் ஆக்க முடியாது, ராணியாலும் ஆக்க முடியாது. அவன் நாடியவர்களை ஆக்குகிறான். நாங்கள் கொடுத்தோம், ஆனால் நீ ஆகவில்லை. அவன் நினைத்தான், ஆக்கிவிட்டான். நாங்க கொடுத்தோம், ஒரு கோழியையும் கொடுத்தேன், 10 தங்க காசையும் கொடுத்தேன். அது அவனுக்கு 2 தங்க காசு தான் கொடுத்தேன். இப்போ உனக்கு அந்த கோழியும் போச்சு, தங்க காசும் போச்சு. அவன் அல்லாட்ட வேணும், அவன்கிட்ட கேட்டான். நல்லா விளங்கிங்க, நமக்கு நம்மை நம்ம எல்லாரும் நம்ம நண்பர்கள் குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து நம்ம தம்பி கஷ்டப்படுறானே, ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும்னு கொஞ்சம் பொருளாதாரம் அப்படி இப்படி சேர்த்து ஒரு கடையை வச்சு தந்துட்டாங்க. நம்ம இருந்துருவோம்னா அவனுடைய நாட்டம் இல்லைன்னா முடியாது. நமக்குண்டு என்ன உண்டுமோ அதான் நடக்கும். நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஆளை தூக்கி விட்டு கடை வச்சு கொடுத்து அதை வச்சு கொடுத்து எல்லாத்துலயும் நஷ்டமாயிட்டே இருப்பார். கடையில நஷ்டமாயிடுவார், திரும்ப வருவார், வேற ஏதாச்சும் தொழில் ஆரம்பிச்சுடுவாங்க, அதுல நஷ்டமாயிடுவார். கடைசியா நம்ம எல்லாரும் பணம் போட்டு அவனை பணக்காரன் ஆக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவன் கடைசி வரைக்கும் கீழே தான் இருப்பான். நீங்க புரிஞ்சுக்கங்க, அவன் நாடாத வரையிலும் நமக்கு எந்த செல்வத்தையும் நாம் சேகரிக்க முடியாது. நமக்குள்ள யாரும் அவன் தரணும். நம்ம குடும்பத்தின் வாழ்க்கையில பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய தம்பிமார்கள் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து அவரை தூக்கி விட்டாங்க. முதல்ல கொஞ்சம் கடையை வச்சு கொடுத்தாங்க. அது 1 வருஷம் ஓடிச்சு. 1 வருஷம் கழிச்சு லாபம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் 1,00,000 ரூபாய் கடனா இருக்குங்கிற. 1,00,000 ரூபாய் கடன். அப்போ கடன் அடைச்சிட்டு அப்படியே எல்லாரும் சேர்த்து கொஞ்சம் காசை போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து இங்கே வந்து பல பேர்கள் நல்ல குளிர்ச்சியா இருக்கிறாங்க. இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து சொன்னாரு, இன்னும் எனக்கு கடன் அடைபடல, வெளிநாட்டுல 4 பேரை கடன் வாங்கியிருக்கேங்கிறார். எல்லா வகையிலும் குடும்பம் அவரை உயர்த்துவதற்காக எடுக்கப்பட்ட அத்தனை முயற்சியிலும் தோல்வி கண்டது. இங்கே வேறு ஒன்றும் இல்லை. அவன் யாரை உயர்த்த நினைக்கிறானோ அவர்களை உயர்த்துவான். அதற்கு யாரை காரணமாக்கணும் ஆக்குவான். எனக்கு வர வேண்டிய ரிசுக்கை இன்னொருத்தர் தடுக்க முடியாது. இன்னொருத்தருக்குள்ள ரிசுக்கு எனக்கு வராது. இந்த நம்பிக்கை வளர்ந்துச்சுன்னு சொன்னா அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஏங்குறது நின்று போயிடும். இன்னைக்கு பிறரை பார்த்து ஏங்கும் வாழ்க்கை ஒரு ஆபத்தானது. இப்போ அந்த வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடம். எப்படி அம்மா அவங்க திட்டமிட்டே செய்தார்கள், ஆனால் அவர்களே சொன்னார்கள், என்னால உன்னை பணக்காரன் ஆக்க முடியாதுப்பா, அவனால் ஆக்க முடியும். எனவே அவனிடத்தில் கேட்டவனை அவன் ஆக்கி விட்டான். நான் உனக்கு தான் கொடுத்தேன். ரிசுக்கு வர்ற வழி இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமான, நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. ரொம்ப ஆச்சரியமா. நான் ஒரு செய்தி எப்போதுமே சிந்திச்சு பார்க்கிறது உண்டு. ரொம்ப பசி, ஒரு தடவை சாப்பிடாம இங்க இருந்து பயணமாகி போறேன். சாப்பிடல, ஆனா போய் மதியம் 2 மணிக்கெல்லாம் போய் அந்த ஊர்ல சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதுனால அந்த மக்களும் சொல்லிட்டாங்க, நீங்க ரெடியாகி வந்துருங்க, இங்க வந்து சாப்பிடுங்க, வழியில சாப்பிட வேண்டாம்னாங்க. நம்ம வாழ்க்கையில் நடந்தது. இப்போ நானுமே சரி, அப்படி வழியில வண்டி நிறுத்துறாங்க, நிறுத்தினத்துல கூட சாப்பிடல, ஏன்னா அங்க வாக்கு கொடுத்துட்டோம், இங்கேயும் அங்கேயும் சாப்பிட முடியாது. வண்டி போக போக லேட்டு, ரொம்ப தாமதம். 2 மணிக்கு போய் சேர வேண்டிய வண்டி 4 மணிக்கு போய் சேர்ந்துச்சு.
4 மணிக்கு போனவொடனே நானும் இறங்கி கை காலெல்லாம் சுத்தமாகிட்டு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு சாப்பிட கூட வருவாங்கன்னா ஒருத்தர் வந்த மாதிரி தெரியல. யாரும் நாம் அதை எப்படி கேட்கறது ஒன்றும் சொல்ல முடியல. சாப்பிடுங்க வந்து சாப்பிடணும்னு சொன்னார் பாருங்க. அவர் 5 மணிக்கு வந்தார். அதற்கு உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம். நீங்கள் லேட்டானவொன்னே சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு காலி பண்ணிட்டு வந்தார். நீங்கள் லேட்டானவொன்னே சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு அதை காலி பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீதேவி, நீ ஃபோன் பண்ணி சாப்பிடாம வான்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டேங்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கருணை. அங்கே இமாமுக்காக தயாரிக்கப்பட்டு வந்திருந்த உணவு அன்றைய தினம் இமாம் அங்கே சாப்பிடல, அவங்களுக்கு வெளியே விருந்தாகி இமாம் நான் போனோன்னு சொன்னாங்க, ஹதரத் எனக்கு இன்னைக்கு விருந்தாகி போச்சு, தாங்க கட்டாங்க இங்கே சாப்பிட உட்காருங்க. அந்த சாப்பாடு ரொம்ப உயர்ந்த சாப்பாடு. அதை எடுத்து அவர் எனக்கு கொடுக்கிறார். அந்த வீட்டுக்காரங்க சமைக்கிற வரைக்கும், டிஃபன்ல வந்த வரைக்கும், இமாமுக்கு முன்னால வந்து உட்கார வச்சிருக்க அந்த உணவை அவருக்காக தயாரிக்கப்பட்டு அவருக்காக வந்திருக்க அந்த விருந்து. ஆனால் அந்த விருந்தை அல்லாஹ் என்ன சாப்பிட வச்சு, எனக்குரியது அல்ல, அவருக்காக உள்ளது. இதுதான் வெளிப்பாடு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, சமைக்கிற ஒவ்வொரு உணவிலும் உனக்குள்ள உணவு இன்னொருத்தருக்கு போகாது. அதனாலதான் சொல்லுகிறாங்க, அருமையான ஒரு செய்தி இருக்கு பாருங்க, விளைச்சலாகிற போதே அந்த உணவு தானியங்களில் உன் பேர் இருக்குதும்பா. விளைச்சலிலேயே உன் பேர் இருக்கிறது. உனக்குள்ளதை இன்னொருத்தர் சாப்பிட முடியாது. அப்ப இமாமுக்காக தயாரிக்கப்பட்ட உணவு இமாம் சாப்பிடணும். அவரை இன்னொருத்தர் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டார். அல்லாஹ் முடிவு செய்தான், அது இமாமுக்கு இல்ல. ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறார் திருநாவுல இருந்து, எனக்கு தயாரிச்சவங்களை கூப்பிட்டு சொல்லிட்டான். அவர் இப்போ வர மாட்டாது, காலி பண்ணிருந்தான். எனக்கு போன் பண்ணி ஏற்பாடு செய்து எல்லாம் செய்தவர் காலி பண்ணிட்டாரு. எனக்கு திட்டமே இல்லாத ஒருத்தர் உணவை கொண்டு தந்தார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நமக்குள்ள ரிஸ்க் யாருக்கு போகாது. ஒரு செய்தி படித்தேன். ஒரு வீட்டில் மனைவி பயணமாகிறதுக்காக சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்து நல்லா சாப்பிட்டு திருப்தியாகி பயணமாகி வர்றாரு. அவருடைய பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு பாதி தொலை கடந்த பின்னாலே அவருக்கு உடல்நல சரியில்லை, வயது ஒரு மாதிரியா நெஞ்சு எரிச்சலாக இருக்குதுன்னு வாகனத்திலிருந்து குதிரை வாகனம் ஒட்டக வாகனம் கீழே இறங்கி அவருக்கு ஒரு மாதிரியா அஜீரண கோளாறு ஆகி அங்கே அந்த இடத்துல இறங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டது பூரா வாமிட் ஆகி வாமிட் எடுத்தார். அவளுக்கு வாமிட் எடுத்த பின்னால உடனே அங்க ஒரு நாய் ஓடி வந்து அவளுக்கு சாப்பிடுச்சு. அந்த நாய் சாப்பிட்ட பின்னால இவர் உடல் ரொம்ப சரியாயிடும். பார்க்கிறார், ஒண்ணும் இல்லை, ஆரோக்கியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தோசை பெரிய கருணை உள்ளவனி, எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, எனக்கு இந்த பயணத்துல மூத்தாயிடும்னு பயந்தேன். ஆனா சாப்பாடு பூரா கீழே போன உடனே எனக்கு ராகத்தாயிட்டு. அல்லாஹ் சொன்னா, அது இல்லப்பா விஷயம், அந்த நாய் பசியா இருக்குது, உங்க வீட்டை மாட்ட நான் ஏற்பாடு செய்து சமைச்சு பாக்ஸ்ல வச்சு அனுப்ப சொன்னேன், உன் வயிற்றுல வச்சு அனுப்புனாங்க, இங்க வந்து அதுக்கு நீ கொடுத்துட்டேன். டிஃபன் கேரியர்ல சாப்பாடு கொண்டு வந்த மாதிரி உன் வயிற்றுல வச்சு நான் அனுப்பி வச்சேன். இங்க வந்து அந்த நாய் பசியா இருக்குது, உன்னை வாமிட்டாக்க வைத்தேன், அந்த நாய்க்கு நான் உணவளித்தேன், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன் என்றான். இங்கே நீங்க சிந்தித்து பாருங்கள், இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம். ஏன் வீட்டை மாட்ட ஏமோ ஒரு டிஃபன்ல நாய்க்கு சாப்பாடு ரெடி பண்ணுதான் கேட்க முடியுமா? நான் வெளியூருக்கு போறேன், அந்த ஊர்ல சில பசிச்சு நாய்கள் நிற்கும், டிஃபன்ல சாப்பாடு ரெடி பண்ணித்தான்னா அந்த அம்மா அந்த மாதிரி மாறிடுவாங்க. அந்த அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சது. அவன் ஏற்பாடு செய்தான், உயர்ந்த உணவுகளை சமைத்து கணவனுக்காக தயார் செய்து கொடுத்த போது அதை உண்ண வைத்து இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே வயிற்றில் ஒரு மாதிரியான இரசலை ஏற்படுத்தி கீழே இறங்க வைத்தான், வாமிட் எடுக்க வைத்தான். அல்லாஹ் அங்கே உள்ள அந்த நாய்க்கு உணவளித்தான். இங்கே சுகம் கிடைத்தது. அல்லாஹ் சொன்னான், உன்னை சோதிப்பதற்கு இல்லை, அந்த நாய்க்கு உணவு கொடுக்கணும், இல்லைன்னா உன்னை அங்க வரைக்கும் கொண்டு போயிடுவேன். அந்த நாய்க்கு உங்க வீட்டை சமைச்சு இங்க கொண்டு இறக்கி வைத்தாங்க, பாக்ஸ்ல வச்சு கொடுத்த மாதிரி. நீங்க இது நிறைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். நம்ம வாழ்க்கையிலே நீங்க பெரிய வெளியிலெல்லாம் போய் வரலாறு தர வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். நமக்கு வர வேண்டிய ரிசுக்கை இன்னொருவர் அனுபவிக்க முடியாது, இன்னொருவருக்குள்ள ரிசுக்கை நாம் அனுபவிக்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி அவன் ரிசுக்கு கொடுக்கிற விதம் ஆச்சரியமானது. யாரை வைத்து யாருக்கும் கொடுப்பான், நாம் நினையாத புறத்தில் கொடுப்பான். இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடினால் சில பேர்களுக்கு எந்த வகையிலும் கேள்வி கணக்கு இல்லாத அளவிற்கு அவன் யார் பெறுகிறானோ அவனே கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் கொடுத்து. இமாம் ஷாஃபி ஒரு செய்தியை சொல்வான், ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா லனா இல்முன் வலில் அதாஇ மாலுன். இமாம்
எங்களுடைய ரப்பனுடைய பங்கீட்டை நாங்கள் புரிந்து கொண்டோம். அறிவில் சிறந்த எங்களுக்கு கல்வியை கொடுத்தான், ஒண்ணுமே இல்லாதவர்கள் கையிலே பணத்தை கொடுத்தான், நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றார்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், மிகப்பெரிய பணக்காரர்களில் பல பேர் கையெழுத்து கூட போட தெரியாது. அவர் போன் எடுத்து சரக்கு அனுப்புனா முடிஞ்சிச்சு, 1 லட்சம் ரூபாய் லாபம் மட்டும் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும், அவ்வளவுதான். அவ்வளவு ரொம்ப பேச மாட்டார், அனுப்பி வைப்பார். இவர் காலையில் இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வெயில் மழை வாராது என்று தெரு தெருவாக சுற்றி வியாபாரம் செய்து சாயந்தரம் வருவார். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு, லாபம் என்ன? ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா லாபம். தெரு பூரா சுத்த வைத்தான், பகல் பூரம் சுத்த